ஹாய் கைஸ். இதான் பேங்க் நிஃப்டில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா நம்ம நேத்திக்கு குடுத்துருந்தோம். ஸோ, இன்னைக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ, இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம 30 மினிட்ஸ்ல எங்க பையர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க, செல்லர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா. இப்ப அந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்ப நான் 3 மினிட்ஸ் சார்ட்டா இது பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3 மினிட்ஸ் சார்ட்டா சேஞ்ச் பண்ணோனே பாருங்க. இந்த இடம் தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா நம்ம குடுத்துருந்தோம். ஸோ, அத இம்மீடியட்டா பிரேக் பண்ணிட்டு, இம்மீடியட்டா ரிவர்சல் ஆகணும். ஸோ, அதுதான் நம்மளோட ட்ரேடிங் என்ட்ரிக்கான ஒரு குவாலிட்டி கிரிட்டீரியா. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த போல ஆகல. ஸோ, அதனால என்ன பண்றோம் அப்டின்னா, இத அவாய்ட் பண்ணிர்றோம். நான் இன்னைக்கு ஃபின் நிஃப்டில ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க்கெட் இம்மீடியட்டா ரிவர்சல் ஆகாம, அப்படியே டவுன் சைடு நோக்கியே மார்க்கெட் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கேண்டில்ஸ் டவுன் சைட்ல இருக்கு. இதே ஃபின் நிஃப்டில பாருங்க, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கும். எப்பயுமே நீங்க சார்ட் வாட்ச் பண்ணும்பொழுது, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 2மே ஒரே ஸ்க்ரீன்ல வர்ற மாரி டபுள் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அதாவது டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி ஒரே டைம்ல 2 சார்ட்டையும் வியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகே. இப்ப நம்ம ஃபின் நிஃப்டியோடத பாத்துரலாம். ஸோ, இதான் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபின் நிஃப்டில நம்ம நேத்திக்கு குடுத்திருந்த 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி 30 மினிட்ஸ்ல நம்ப மார்க் பண்ணியிருக்கோம். இப்ப இத மறுபடியும் 3 மினிட்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணோனே பாருங்க, நம்ப ஆல்ரெடி பேங்க் நிஃப்டில ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பேன். அதுல இம்மீடியட்டா ரிவர்சல் ஆகல. மார்க்கெட் கீழயே போயிட்டு இருந்தது. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. இம்மீடியட்டா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ, அப்ப நம்ம இந்த இடத்துலயே என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது நான் இன்னைக்கு எடுத்தது 23,300 கால் ஆப்ஷன் தான் நான் இன்னைக்கு என்ட்ரி எடுத்திருந்தேன். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட் தான். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலயே நான் புக் பண்ணிட்டேன். ஏன் அப்டின்னா, எனக்கு 50%க்கு மேல ப்ராஃபிட் வந்ததுனால, ஆப்ஷன் ட்ரேட்ல நான் புக் பண்ணிட்டேன். சப்போஸ் விட்டிருந்தேன் அப்டின்னா, இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் போயிருக்கும். நம்ம அந்த மாதிரி மார்க்கெட்ல எப்பயுமே ஒரு நாள் போல இன்னொரு நாள் போகும் அப்டின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. நம்ம அன்னன்னைக்கு இன்ட்ராடே மார்க்கெட் இன்னைக்கு, நாளைக்கு, அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் இருக்க தான் போகுது. நமக்கு மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகுறதுக்கான கேப்பிட்டல் இருக்கணும். இன்னைக்கு ஒரே நாள் இவ்வளோ ப்ராஃபிட் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த நாள் இவ்வளோ ப்ராஃபிட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா, அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். அதேபோல ஒரு 5, 6 டைம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சா அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி மேல உள்ள கான்ஃபிடென்ட் போயிடும். கான்ஃபிடென்ட் போயிடுச்சு அப்படின்னா, நம்ம ராங் டைரக்ஷன்ல என்ட்ரி எடுப்போம். அதாவது ராங் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சுருவோம். ராங் டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல சஸ்டெயினே பண்ண முடியாது. அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆயிட்டு வெளிய வந்துருவோம். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டையும் காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 23,300ஓட கால் ஆப்ஷனோட சார்ட்டு. இதுல பாருங்க, இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு. அதாவது கிட்டத்தட்ட இதோட 50% பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேண்டில் அதாவது ரிவர்சல் ஆன கேண்டில்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோல இருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடம் தான் ரிவர்சலுக்கான பாயிண்ட்டு. அதாவது 52.85 இருக்கும். நான் 53ல என்டர் ஆனேன். இது மார்க் பண்ணோம்னா தெரியும் பாருங்க. 52.85 ஓகே. நம்ம ரவுண்ட் பிரைஸ்ல இருக்கிறதுனால நான் 53க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். நான் இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணத ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருப்பேன். போய் பாருங்க. இங்க இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 175 வரைக்கும் போச்சு. நான் 53ல என்டர் ஆனதுனால ஒரு 79.50லயே எக்ஸிட் ஆயிட்டேன். இதுவே என்னோட கேபிட்டலுக்கு சாரி என்னோட நான் டிப்ளாய் பண்ண கேபிட்டலுக்கு 50% ப்ராஃபிட். இது இன்னைக்கு போதுமான ப்ராஃபிட்டா இருந்ததுனால, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ணிட்டு கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். கில் ஸ்விட்ச நான் ஏன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, கில் ஸ்விட்ச் தான் நம்மளோட சைக்காலஜிய பில்ட் பண்ணும். ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்டின்னா, இம்மீடியட்டா எதுவுமே யோசிக்காம கில் ஸ்விட்ச ஆன் பண்ணிட்டோம் அப்டின்னா, அடுத்த ட்ரேட் நாமளே நெனச்சாலும் எடுக்க முடியாது. ஸோ, அதனால என்னன்னா, ஓவர் ட்ரேடிங் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடுவுல போயிட்டு ஏதாவது என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம
மார்னிங் பண்ண ப்ராஃபிட்டுமே வந்துட்டு லாஸ் ஆகுறதுக்கு அதிகமான வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ, நீங்க வந்துட்டு மந்த்லி எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்துட்டு எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்தரா வந்துட்டு நீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம், எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்துட்டு மார்க்கெட்ல இருந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் ஃபர்தரா வந்துட்டு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ, அத உங்களோட கமெண்ட்ட பேஸ் பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.